அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம். ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? அன்பு கடகராசி நேயர்களே, வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான். அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுவை போல் 8ல் இருக்கும்போது கெடுக்கக்கூடிய பலன் வேறு யாருக்குமே இல்லை. அதனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க ராகு உங்கள் தலைவலியும் பின் மண்டை அது சார்ந்த வலியும் ஏதேனும் ஒரு சிறு சிறு நோய்களையும் கொடுத்து துன்பத்தை அதில் கொடுத்து பணத்தில் இன்பத்தை கொடுப்பான், குடும்பத்தில் துன்பத்தை கொடுத்து குழந்தைகளால் இன்பத்தை கொடுப்பான். இப்படி மாறி மாறி உங்களுக்கு பலன் வருது. சரி, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கடகராசிக்கு நினைத்த காரியங்களை உடனே செய்ய முடியாது. பதவிகளில் இருப்பவங்க கவனத்தோடு இருக்கணும். இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றம் பண்ணிக்கலாம். வேலையில் தடுமாற்றம் உண்டு. பேசுவதினால் பிரச்சனைகள் ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது? குடும்பஸ்தானமும் உங்களுக்கு சுமாரான அமைப்பு. ஆனால் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பண வருவாய் சூப்பராக இருக்கும். உள்நாட்டு பண வருவாய் நல்லா இருக்காது. அதாவது இந்தியன் ரூபாயை விட கரன்சி டாலர் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புதிய வரவுகளால் நன்மை இருக்குமானாக்கா அதுதான் கொஞ்சம் வீக்கு. அதாவது கடகராசி வீட்டில் திருமணத்துக்காக யாராக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காதீங்க, மற்றவங்க பார்க்கட்டும். ஏன்னா கடகராசிக்கு மூலியமாக குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இளைய சகோதரனால் விரயங்களை சந்திப்பீர்கள். இளைய சகோதரர்கள் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு ஏதேனும் செலவினங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் இருக்குது. பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பயணத்தின் மூலம் செலவினங்கள் உண்டு, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறணும். அதே மாதிரி இந்த பத்திரத்தின் மூலம் கடன் வாங்கினீங்க இல்லையா, அந்த கடன் தீரும். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பத்திரத்தின் மூலமாக ஏற்பட்ட கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலம் வாங்குவதால் யோகம் அடையக்கூடிய ராசிகளில் கடகராசி உண்டு. நிலம் வாங்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாவகம்தான் பலகீனப்படும், இன்னொரு பாவகம் வலுத்துரும். அப்போ நமக்கு எல்லா பாவத்தையும் அதுக்காக தான் சொல்லிட்டு வரோம். ஏன்னா எல்லாமே ராசிக்கு கடகராசிக்கு 8ல் ராகு 2ஆம் இடத்துல கேது முழுமையாக பலன் இல்லைன்னு எடுக்க முடியாது. ஏன்னாங்க ராசிக்கு 8, அப்போ ஜாதகரோட மனநிலை சரியில்லை. 2ஆம் இடத்துக்கு அவர் 7ஆம் இடம், குடும்பஸ்தானத்தில் கணவனுக்கோ அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு செலவினம் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், அப்போ 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் இளைய சகோதரர் வெற்றி பெறுவாங்க இல்லையா. 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், அம்மாவோட பூர்வீக சொத்து பிரச்சனை ஆகும். 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், அப்போ என்னாகும், குழந்தைகளுக்கு சுகங்கள் நல்லா இருக்கும். குழந்தை சம்பந்த விஷயத்தில் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது புதிய கடன் வாங்கி அதை கெடுதல் இல்லாமல் இருக்கும். நகை கடன் வச்சுருக்கீங்களா, நகையெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் திருப்புற யோகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. நகை நன்மையான பலன் இருக்குது. நகை வாங்குகிற யோகங்கள் இருக்குது. ஆபரணம் வாங்குகிற யோகமாக இருக்கும். இதில் பாருங்கள், கட்டாயம் மூக்குத்தி, மோதிரம், தோடு, கம்மல் இது ஏதாவது ஒன்று புதுசு வாங்கக்கூடிய யோகம் இந்த கடகராசிக்கு இருக்குது. புன்பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கு, ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. ரைட்டு. கணவன் மனைவி இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பேசுகிறதுனால உங்கள் மனசு வருத்தப்படும். அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் கரைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். புதிய தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழிலில் லாஸ் ஆகும். அதனால் செய்ய வேணாம் சொல்லி பாருங்கள். கேட்டால் பார்ப்போம், கேட்கலைன்னா விட்டுடலாம். ஆயில் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். வண்டி வாகனம் போகும்போது செயின்லாம் போட்டிருக்கீங்களா, கழுத்தை சுற்றி நீங்கள் அந்த இது மாதிரி போட்டுக்கோங்க, சால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வெளியில் போகும்போது சிங்கிளாக ஒரு சின்ன செயின் மட்டும் போட்டுக்கங்க. மற்ற பெரிய லெவல் செயின்லாம் தனியாக போகும்போது போட வேணாம். யாராவது ஒருத்தர் கூட வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. நிறைய நகை போட்டு ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு போகும்போது கூட யாராவது இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நகைகளை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கொஞ்சம் நெய் தீபம் வைத்து பைரவர் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம். காவல் தெய்வங்கள் வழிபாடு இருக்கு இல்லையா, வேட்டைக்காரன், வேட்டை வீரன், கருப்பையா, மதுரை வீரன், என்னங்க இப்படி நிறைய காவல் தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. குதிரை மேலே போகிற சாமி படங்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா அதுவும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சரி, தந்தை வழி ஆதாயம் எப்படி இருக்குது? தந்தைக்கு வெளியூர் வெளிநாடுகள் போகிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குழந்தை கடகராசி, அப்பாவுக்கு வேலை கிடைக்குமான்னு சொன்னாக்க தெளிவாக சொல்லுங்கள், வெளியூர் போயிடுவார் அல்லது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நற்பலன்கள் இருக்குது. சரி, அவருக்கு பகல் ஷிஃப்ட்டு கிடைக்குமா, இரவு ஷிஃப்ட்டு கிடைக்கும், நைட் ஷிஃப்ட்டு தான் கிடைக்கும். நைட் ஷிஃப்ட்டு பண்ணால் சம்பள உயர்வு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நல்ல பலன்லாம் இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் வரலாம், இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவுக்கு வந்துட்ட பின்னாடி திருப்பி பாஸ்போர்ட் இந்த வருஷத்தில் கிடைக்காது, அதையும் பார்த்துக்குங்க.
கரெக்டான எல்லா தெளிவான முடிவை எடுத்து டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. நீங்கள் இந்தியா வந்துட்டு அப்புறமா நாங்கள் வேலை கிடச்சதுக்கு பின்னாடி போகலாம்னு சொன்னால் அந்த 18 மாதத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க. கடகராசிக்கு தொழில் எப்படி இருக்குது? உண்மையிலே பிரமாதமாக இருக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் மிகப்பெரிய பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையிலேருந்து இந்த கடகராசியை தூக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தூக்குனுக்கு முன்னாடி அதே கம்பெனி அவனை கூப்பிட்டு ஹையர் போஸ்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் இருக்குது. தொழிலில் எப்படி இருக்குது? இதுவரையும் உங்களை ஏமாத்துனாங்க பாருங்கள், அவங்களாம் திருப்பி உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகி அந்த தொழில் வந்து நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பலன் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் இருக்குது, தொழிலில் மேன்மை இருக்குது, புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை நட்டு நிறைய சேரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவினைகள் இருந்துச்சு, அதெல்லாம் ஒற்றுமையாகி நல்ல பலனில் வந்துடுறாங்க. சரி, வெளிநாடு போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னாக்க, உண்மையிலே வெளிநாட்டு யோகங்கள் யாருக்கு இருக்குதுன்னா, உங்களுக்கும் அந்த வெளிநாட்டு யோகம் இருக்குது. அந்த வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிற மாதிரி வாய்ப்புடைய கடகராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் தொழில் செய்யலாம். ரொம்ப சிறந்த பலனில் தான் இந்த கடகராசி இருக்குது. ஆனால் இத்தனை பலன்கள் பிறருக்கு சரி நல்லா இருக்க ஒழிஞ்சு உங்களுக்கு ஒரு திடீர் கோபத்தினால இந்த பலன்களை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட மிகவும் சிரத்தையோடு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். இப்போ கேதுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்குது? 2ஆம் இடம் பேசுவது, அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே நீங்கள் முழு ஈடுபாடு காட்டுவதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பணம் சேகரிக்கலாம், நம்ம சேகரித்து வச்சுருந்து நம்ம ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னா தேவையில்லாத செலவினங்கள் வரும். அதனால் இந்த வருஷத்தை பணத்தை பெருசாக நினைக்க வேண்டாம். பேசுவது நம்ம சொல்லிட்டோம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். குடும்ப வாழ்க்கை இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிறருக்காக நண்பர்களுக்காக புதிய நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துருங்க. அது தொந்தரவுகளில் தான் இருக்குது. சரி, இளைய சகோதரிக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா, இளைய சகோதர சகோதரிகள் வந்து வெளிநாடு போகிறதுக்கும் வெளியூர் போகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த கடகராசி இளைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைக்கும். அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, அம்மாவுக்கு இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது. அவங்க உடல் ரொம்ப பிரமாதமாக ஆரோக்கியமாகும். அந்த அளவுக்கு 4ஆம் இடத்தினுடைய பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுக்கு அந்த பெரியவங்களாக இருக்கும், குழந்தைகள்லாம் படித்து முடிச்சுட்டாங்க, வேலை கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நன்மைகள் நிறையா இருக்கும், நிறைய சந்தோஷம் அடைவாங்க. அதே மாதிரி இந்த குட்டி குழந்தைகளாக இருக்காங்க, ரொம்ப இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரைமரி இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கடகராசிக்காரங்க குழந்தைகள் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக வழக்குகள் கடன் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும்னா, புதிய கடனாகவும் சொன்னோம், ஆனால் பழைய கடனை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்து. அதே சமயத்தில் இந்த பழைய கடனை அந்த மாற்றி பண்ணுவாங்க இல்லையா, இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் சார், மீண்டும் வேறு புதிய அக்கௌண்ட் தர்றோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறவங்க எப்படியாவது தப்பிச்சுக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கணவருக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் எடுத்த காரியங்கள்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி திறன்பட செஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு வர சொல்லுங்கள் கடகராசிக்காரர் கணவன் மனைவி. அடுத்தது தந்தை மூலயமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, தந்தை மூலியமாக ஆதாயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, இத்தனை வருஷம் கொடுக்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா, இந்த வருஷமாக கொடுக்குறாரு அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் இருக்கும். அதில் வந்து இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னா, தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பணம் கையில் இருக்கோ இல்லையோ தொழில் கட்டாயம் உண்டு, தொழிலில் வெற்றியும் உண்டு. அந்த வெற்றிக்குரிய பணத்தை கையில் பிடிக்க முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் கையில் பணமே தங்க மாட்டேங்குது, என்ன தான் செய்கிறதுனாக்கா, நீங்கள் சம்பாரித்த பணத்தை பூரா கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் பத்திரப்படுத்தி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் தொழில் விஷயங்கள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ராஜயோகம் காத்திருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க, கடகராசி பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த கடகராசிக்கார பெண் வந்து அவங்க அண்ணனுக்காக பொண்ணு பார்த்தாங்கன்னா உடனே கிடைக்கும். இப்போ கடகராசிக்கார பசங்க வந்து அக்காவுக்காக மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு நற்பலனில் இருக்குது. மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு சேமிப்பு, அதாவது சேமிப்பு குறைஞ்சாலும் டெபாசிட் போட முடியலைனாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். மொத்தத்தில் வந்து கடகராசியை பொறுத்தளவுக்கு ராகு வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை, 30% தான் பலனில் கொடுக்க முடியும். கேது அதே அளவுக்கு 30% தான் பலன் கொடுக்க முடியும். ஆக 2 கிரகங்களும் பலகீனமாக இருந்தாலும் உங்கள் வேர்வை எல்லாத்துக்கும் வெற்றிக்கு வேர் வைக்கும்.